நாராயணம் நாராயணம்னு நாரதர் சொல்லுவார். இந்த நாமத்தோட மகிமையே எனக்கு குருவா இருக்கிற என் அண்ணன் ஒரு நாள் சொன்னார். அந்த கதையை எனக்கு கேட்டதுல இருந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. நாராயணம் நாராயணம் அண்ணா நாரதர் சொல்லிக்கிட்டே போவார். நல்லது நடக்குதா கெட்டது நடக்கான்னு அவருக்கு தெரியல. ஆனா என்னைக்கு அவர் எதுதான் சொல்லுவாரு, நாராயணம். இவருக்கு ஒரு நாள் சொல்லிக்கிட்டே பார்க்கறதுக்கு போயிட்டார். அப்பா நாராயணன் அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். பார்த்தா நாராயணன், தினமும் இந்த நாமத்தை நான் உலகம் முழுக்க சொல்றேன், இதனால மக்கள் சேமமாக வாழ்வார்கள் தானே. தானே நம்மளே சந்தேகம் வந்துருச்சு. அப்பதான் நாராயணன் நினைக்கிறாரு, ஓஹோ இந்த பய மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அப்பம் விடப்படாது. சரி நாரதா, இந்த நாமத்தின் மகிமை உனக்கு தெரியணும் அப்படிதானே, நீ என்ன செய்கிறாய், அதோ அந்த மண்ணிலே ஒரு மண்புழு துடித்துக் கொண்டு இருக்கிறது, ஊந்து கொண்டு இருக்கிறது, அப்படி மண்புழு ஊந்துட்டு, நீ அதுக்கு காதல போய் இந்த நாமத்தை சொல்லு. உடனே நாரதர் உட்கார்ந்து கிட்ட இருந்து நாராயணம். அவ்வளவு நேரம் ஊந்துகிட்டு இருந்த புழுவு பட்டுன்னு செத்து போச்சு. நாரதர் நினைச்சான், நாமத்தை சொன்ன உடனே புழுவு செத்து போச்சு, அப்ப இந்த நாம இவ்வளவு மோசமானதா அன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போனான். நாராயணா, அந்த நாமத்தை சொன்னேன், அந்த மண்புழு செத்து போச்சு. இவர் நினைக்க, இவன் மனசுக்குள்ள சலனம் வராச்சு. சரி பரவாயில்ல, அதோ பார், ஒரு பூவுக்கு மேல தேன் குடித்து கொண்டு ஒரு பட்டாம்பூச்சி பறந்து கொண்டு இருக்கிறது, அதுகிட்ட போய் சொல்லு. பார்த்தான், மண்புழு செத்து போச்சு, பட்டாம்பூச்சி பறக்கும் இல்லையா, சரி போவோம்னு கிட்ட போய் பட்டாம்பூச்சி இருக்கிறது கிட்ட போயிட்டு நாராயணன் அழகா சிறகடிச்சுக்கிட்டு இருந்த பட்டாம்பூச்சி பொட்டுன்னு செத்து கீழே. இவன் மனசுக்குள்ள நினைக்க, மோசமான நாமம் தாய்யா, நம்மளை இதைத்தான் இவ்வளவு நாள் சத்தம் போட்டு கிடந்திருக்கோம் ஐயா ஆண்டு நினைச்சா, சத்தம் போடாத, நான் உன் காதல நாராயணான்னு சொல்ல வேண்டியிருக்கும். அங்க ஒரு சேவல் சத்தம் போடு, நான் சத்தம் போட்டா அப்புறம் காலையில குழம்பு வச்சிடப்படாது. அப்போ பட்டாம்பூச்சியும் செத்து போச்சு. நேரம் வந்தான், நாராயணன் நாராயணன், என்ன நாரதா என்ன நடந்தது இல்ல, பட்டாம்பூச்சிக்கிட்டையும் போய் நாராயணா அண்ணன் அதுவும் செத்து போச்சு, உனக்கு கவலையா இருக்கான்னு. அது கவலைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒண்ணு செய், அதோ பார், ஒரு மான் துள்ளி ஓடி இங்கே வருகிறது, அதுகிட்ட போய் சொல்லு. இவன் நினைக்கிறாரு, ரெண்டெண்ணம் செத்து, இப்ப இதாவது எப்படி வருது பாப்பமேன்ட்டு மான் ஓடி வந்தது. இவர் முன்னால போய் நின்றுகிட்டு நாராயணன் அப்படி துள்ளி இப்படி துண்ணது பொத்துன்னு கீழே வந்து செத்தே போச்சு. நாரதருக்கு நெஞ்சு வெடிச்சது மாதிரி இருக்கு. இவ்வளவு மோசமான நாமத்தை நம்ம ஊரா சொல்லியிருக்கோமே அண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறது நாராயணனுக்கு தெரியாதா? அவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடி நாம் வருகிறேன் மகனே. மக்களே, அப்ப மானும் செத்து போச்சு, நாராயணனுக்கு தெரிஞ்சாச்சு, நாராயணன் சுத்தமா விட்டாயாச்சு, கிளீன் போல்ட் ஆயாச்சு. இன்னும் இவனை விடப்படாது. நாரதா வா, என்ன செய்கிறாய்? அங்கே ஒரு கன்று குட்டி அழகாக தன் பசுவுக்கு மடியில பால் குடிச்சுட்டு இருக்கு, அது காதுல போய் சொல்லுன்னார். இவனுக்கு பயம் கொடுத்தாச்சு, உள்ளதெல்லாம் கொல்லைக்கா அந்த நாமத்தை சொல்லணும், ஏதோ நாராயணன் சொல்லாரு, சரி பாப்பான்ட்டு எப்படி கண்ணு குடி செத்து போமன்னு கிட்ட போயிட்டு நாராயணன் அழகா பால் குடிச்சுட்டு இருந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு. இவன் நினைச்சான், இனிமேல் இந்த நாமத்தை நாம சொல்லப்படாது, இது சொன்னதுனால உலகம் நல்லா இல்லை, எல்லாமே செத்து போச்சு அண்ணு வேதனையோட வருவோம். நாரதா, ஒரு சந்தேகம் ஐயா, ஐயனே ஐயனே கவலைப்படாத, இந்த நாட்டு மன்னனுக்கு குழந்தை பிறந்து ஒரு நாள் தான் ஆகிறது, அந்த குழந்தை தொட்டில கிடக்கு, அது காதுல போய் நாராயணான்னு சொல்லுன்னா. இவன் நினைச்சான், நாராயணன் நமக்கு டின்னு கட்டைக்கு ரெடி பண்ணிட்டாரு. நாராயணன் சொன்னோம்னா கண்ணுக்குட்டி செத்து தப்பிட்டோம், மான்குட்டி செத்து ஓகே. இப்ப மன்னன் மகன் செத்தா விடுவானோ? நம்மளை திருலோக சஞ்சாரின்னு கூட பார்க்க மாட்டான், கொன்னே விடுவானே, என்ன செய்யுது? சரி, தேவர்குல தலைவனாகி நமக்கு அடிவாங்க விதி இருக்கு, நாராயணன் கட்டளை மீற முடியுமா? போவான்னா மண்ணை வருக வருகன்னு வரவேற்பு கொடுத்தாச்சு. குழந்தை பிறந்து ஒரு நாள் தான் ஆகுது, அது அப்படியே கிடக்குது. காதுல போய் சொல்லிக்கணும்னு நினைக்கலாம். நாராயணா நாமத்தை சொன்னோன்னு குழந்தை போக்கு, பத்தியாளா நாராயண சொல்லுவாங்க, அதுவும் போக்கு.
அப்ப என்ன நடக்குமோ தெரியலையேன்ட்டு சரி பாப்போம் ஆணு தொட்டல்கிட்ட போய் நின்றுகிட்டு ஏகப்பட்ட பயம் இருந்தாலும் அவமானப்பட்டப்படாதே ஐயா என்று நாராயணன் பிறந்த குழந்தை அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு என்ன நாரதா சௌக்கியமா என்று கேட்டார். நாரதனுக்கு ஒண்ணும் ஓடல. என்னடா இது, உன்னுடைய சந்தேகம் தீர்ந்ததா நாரதா? நான் தான் புழுவாக கிடந்தேன். உன்னுடைய நாராயண நாமம் என்னை 3 நாட்களுக்குள் என்னை மனுவாக மாற்றிவிட்டதடா. புழுவுக்கு எத்தனை நாள் இருந்திருக்கணும்? இவர் நாராயணா சொன்ன அந்த உயிர் புழுவில் இருந்து மோட்சம் விட்டு பட்டாம்பூச்சிக்கு போனது. அங்கே நாராயண நாமம் உச்சரிக்கப்பட்டது. அது அந்த உயிர் மான்குட்டியினுடைய உயிருக்கு போறது. பிறவிகள் மாற்றப்படுகிறது ஒரே நாளுக்குள். அங்கேயும் சத்தமிட்டான். காராம் பசுவின் கன்றுக்குட்டிக்கு போனது. அதையும் நாராயணா என்றான். அந்த நாமத்தின் உச்சம் எந்த நாராயண நாமம் புழுவாக கிடந்த உங்களை மனிதனாக மாற்றி இருக்கிறது. என் அன்பு மக்களே, உங்களை மனிதனாக மாற்றி இருக்கிறது. இந்த நாராயண நாமத்தை நீ என்னைக்கும் மறக்காதே. அது தீராத வினைகளை தீர்க்கும், தினம் மாறாத பேரின்பம் சேர்க்கும். நாராயணா என்னும் நாமோ நிதம் நாவால் சொன்னால் வரும் சேமோ. நாராயணா என்னும் நாமோ நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி. எவ்வளவு சிறப்பு! அப்ப நாம மனுஷனா பிறந்திருக்கோம்னா இந்த நாமம் நம்மை மகிமையாக்கி வாழ வைக்கும். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! அம்மா, அப்ப ஒரு நாளைக்குள்ள நீ பெற்ற பேரை அடைய வேணும்னா அந்த நாமத்தை சொல்லு. ஒரு புழுவா கிடந்தது உயிர் மாறி இருக்கா இல்லையா? அது எத்தனை பிறவி வந்திருக்கணும், எத்தனை ஆண்டு கலந்திருக்கணும். ஒரே அப்பதான் நாரதனுக்கு அந்த நாமத்தை இந்த உலகத்தை பண்படுத்துவதற்கு இந்த